சாணக்கியமிக்க மென்படு தலைவர் சம்பந்தன் அவர்கள் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. சர்வதேச நீதிமன்றத்தில் செம்மணி அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர அழைப்பு. வெளிநாடு சென்ற கருணா மட்டக்களப்புக்கு வந்த ரகசியம். இசாரா செவ்வந்தி பத்திரமாக துபாயில். பாதாள உலக குழு தலைவர்களுடன் தொலைபேசியில் ஊடகவியலாளர். இந்தியா தொடர்பில் விமல் வீரவன்ச விடுத்துள்ள எச்சரிக்கை. மஹிந்த உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் வாகன செலவு வெளியான தகவல். தேசிய தலைவரின் வீரவணக்க நிகழ்வு லண்டனில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு. குண்டு தாக்குதல்கள் பற்றி பிள்ளையான் எதுவும் குறிப்பிடவில்லை. அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் பொய். உதய கம்பன்பில. அரசியல் முதிர்ச்சியும் சாணக்கியமும் எல்லா தரப்பினரையும் அரவணைத்து செல்லும் தலைமைத்துவ ஆளுமையும் மிக்கவராக தன் இறுதி கணம் வரை தமிழ் தேசிய தளத்தில் பயணித்த அரசியல்வாதியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமாகிய ராஜபர உதயம் சம்பந்தன் அவர்களின் வெற்றிடம் ஈழத்தமிழர்களின் இன விடுதலை நோக்கிய அறவழி போராட்ட பயணத்தில் காலவெளியால் நிரப்ப முடியாத வெற்றிடம் என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையினால் நேற்றைய தினம் கட்சியின் மாவட்ட கிளை பணிமனையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அஞ்சலி நிகழ்வில் அன்னாரது திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவித்து நினைவுரையாற்றும் போது அவர் தெரிவித்துள்ளார். அந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஒரு விடுதலை இயக்கமாக பலரை வழிநடத்தி செல்லுகின்ற அந்த வழித்தடங்களை நாங்கள் பார்க்கிறோம். நியாயமான விமர்சனங்கள் உண்டு, மிகப்பெரிய மன பிரச்சனைகள் எல்லோரிடமும் உண்டு. அவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இந்த பயணத்திலே ஒரு தேசிய விடுதலைக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆகவே அந்த தேசிய விடுதலையை கொண்டு சென்றதில் சம்பந்தனையா அவர்களுடைய வகிபாகம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்கள் 2009 வரை ஒரு விடுதலை இயக்கத்துக்கு பின்னால் ஆயுத விடுதலையின் மீதான நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு அபாரமாக இருந்தது. அது பிழையானதுமல்ல. ஒரு முறை பாராளுமன்றத்திலே நானும் சம்பந்தனையாகவும் தனியாக இருக்கிற பொழுது நான் அவரிடம் கேட்டு, நீங்கள் சிலர் சொல்றார்கள் விடுதலை புலிகள் இன சுத்திகரிப்பு செய்தார்கள் அல்லது விடுதலை புலிகள் பிழையாக நடந்தார்கள் என்று இப்பொழுது மக்களிடம் அந்த கருத்துக்களை சொல்வதிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் கேட்டார் என்னை, சரி, ஆயுதம் வைத்திருக்கிறவன் ஆயுத முனையில முடிவெடுப்பானா அல்லது ஜனநாயக வழியில முடிவெடுப்பானான்னு திருப்பி என்ன கேள்வி கேட்டார். ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர் அந்த கலைச்சூழலுக்கு ஏற்ப அவர் ஆயுத முனையில தான் அவருடைய முடிவுகள் இருக்கு. அவர் அந்த நேரத்தில் ஜனநாயகம் பற்றி சிந்திக்க மாட்டார், சிந்திக்க தேவையும் இல்லை. நாங்கள் இப்பொழுது போகிறபடி ஜனநாயக வழி. ஆகவே கடந்த போராட்டத்தையோ போராளிகளையோ அல்லது தலைவர் பிரபாகரனையோ யாரும் பிழை சொல்லுவது இந்த காலத்துக்கு பொருத்தமும் அல்ல. நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஆகவே அந்த பேசுகின்றவர்கள் தாங்களாகவே அந்த விளைவை அறுவடை செய்வார்கள் என்று நான் சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்க கட்சியின் தலைவர், அவர்களுக்கு சொல்லலாங்க. அவர் இப்படி கையை காட்டினார், நான் சொல்லியும் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இறுதியாக நான் அவரோடு பங்குனி மாதம் 18ஆம் தேதி நானும் சார்ல்ஸ் செம்பல்நாதனும் அவருடைய வீட்டு இல்லத்திலே சந்தித்து கதைத்திருக்கேன். கதைக்கிற பொழுது நான் கேட்டேன், ஐயா, நான் உங்களோட கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஓமன்னு சொன்னேன். இப்பயும் இந்த போன்ல இந்த ரெக்கார்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் 15 நிமிடங்கள் அவரோட நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். அவ்வளவும் ரெக்கார்டிங் வச்சிருக்கிறேன். நான் அவர் சொன்ன அவ்வளவும் வச்சிருக்கிறேன். என் மீதான நடவடிக்கைகள் இருக்கிற போட்டு நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்திருக்கிறேன். அதுக்காக தான் அதை வச்சிருக்கிறேன். ஆகவே நான் ஏன் சொல்றேன் என்றால், எழுதின ஆவணங்கள் ரெக்கார்டிங்கள் எவ்வளவு தேவையோ அதையெல்லாம் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் என்ற கைவசம் உண்டு. நான் ஏன் சொல்றேன் என்றால், சத்யானந்தன் சொன்னது போல அவர் ஒரு வித்தியாசமான மனிதன். நாங்கள் இந்த வன்னிக்கான பயணத்தை அப்பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்துவிட்டு இரவு ஒரு நாள் சத்யானந்தன் வீடு தான் அவர் தங்கினோம். நானும் அவரும் அங்குதான் தங்கி இருந்தோம். தங்கியிருந்து இரவு உணவு வேண்டிய வீட்டில் நாங்கள் சாப்பிட்டு பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாம் இருந்து கதைக்கிற பொழுதும் சுவாரஸ்யமா பேசுவார். மதிக்கிற பக்குவம் அவரிடம் இருந்தது. யார் என்ன கேட்டாலும் மதிப்பார். ஒரு முறை விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு எதிராக ஒரு பிரேரணியை கொழும்பிலே கேவி தவராஜாவினுடைய வீட்டிலே ஒருவர் கொண்டு வந்தார். அவரை கட்சியை விட்டு நீக்க வேணும். நான் ஒரு ஆள் அதை எதிர்த்தேன். சேர்ந்தார் கொழும்பு மீட்டிங் மத்திய குழு கூட்டத்தில்.
நான் அதை எதிர்த்தேன். சம்பந்தனையை அவர் கையை காட்டி என்ன முன்னுக்கு வரைக்கும் நான் போய் முன்னுக்கு சொன்னார், திருப்பி ஒரு சொல்ல மாட்டேன். நான் ஏன் எதிர்க்கிறேன்றதை நான் எதிர்க்கிறேன். நாங்கள் ஒருவரை கொண்டு வந்துட்டோம், அவரை முதலமைச்சராக, அப்புறம் அவரை கலட்டி வெளியில விட்டு சொல்றது எங்கட அறிவியல். அவருடனே போய் மேசையில தட்டி போட்டுனார் சொல்லி சொல்ற பக்கம் தான் நான் இருக்கிறேன். அவை அவரை திருத்தலாமான்னு பார்க்கலாம், இல்லை அவர் விட்ட பிள்ளை விடுற நேரம் நீங்க நாணயத்தை இழுத்து பிடிக்காதும் கூட பிரச்சனை, தலைமைத்துவ பிள்ளை, அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னேன். அவை அவருடைய அந்த பக்குவம் இருக்கு. மன்னாருடைய ஆயர் ராயப்பர்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்தார், எல்லாரையும் அவருடைய மன்னார் இல்லத்துக்கு அழைத்தார். சம்பந்தனையா சின்ன பிள்ளை மாதிரி வந்திருந்தார், சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார், யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கிலிருந்து வந்திருந்தார். எல்லாரும் தங்கட கதைகளை போட்டு வாங்கிட்டு வாங்கினாங்க. எல்லாம் கேட்டு கடைசியா சம்பந்தனையா ஒரு 20 நிமிஷம் பேசினார். 1000 திருப்பி கதைக்கையில வந்தவையும் திருப்பி கதைக்கையில். இதான் அவருடைய ஆற்றல், கட்டித்தர மெமரி பவர் கூட. சத்யானந்தன் என்ன மாதிரி அவர் 1.5 மணிக்காலமா கேட்பார், 2 மணிக்காலமா கேட்பார், ஒன்றையும் தவற விடாமல் ஒன்றொண்டா அதுக்கு பதிலளிப்பார். அது யாருக்குமே நான் இதுவரையில பார்த்தது. சில பேர் அப்படி சொல்ல முயற்சிக்கிறார்களே தவிர, அதுபோல இருக்க முயற்சிக்கிறார்களே தவிர, ஆனால் அவளால முடியாது. அந்த கட்டித்தனம் அவருக்கு தான் உரியது. கடைசி அவர் சாகும் வரைக்கும் கூட அவருடைய அந்த 91 வயசுலையும் அவருடைய மெமரி என்றது கிட்டே யாரும் போகல. நான் அவரை சொல்றது அவருடைய CPU பழுதாக சரியா தான் இருக்கு. அந்த அளவு ஒரு மிக ஆற்றலான மனிதனாக இருந்தார். நான் நினைக்கிறேன் கூடுதலாக 2004ஆம் ஆண்டில் அவருடைய சங்கரியா வழக்கு போட்டு அந்த கட்சியை தடை செய்த பொழுது சங்கரியா பூட்டு சின்னத்தில் சுயேட்சையா கேட்டார். இவர்கள் தமிழ்ச்செல்வனுடைய அந்த முயற்சியாலையும் தலைவருடைய முயற்சியாலையும் வீட்டு கட்சி வெளியில கொண்டு வரப்பட்டு வீட்டு சின்னத்தில் கேட்டு 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க. திரும்ப அது வழக்கு நடந்தது. வழக்கு நடக்கிற பொழுது கூட சம்பந்தனையா பெருமனதா சொல்லியிருந்தார், இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியதில்லை. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும். அதற்காக அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரு கூட்டின் கீழ் ஒரு அணியில் ஒன்று சேர அழைப்பு விடுப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் 2020ஆம் ஆண்டு நடைபெற இருந்த 21ஆம் ஆண்டு நடைபெற இருந்த மனித உரிமை பேரவை அமர்விலே ஒரு புது தீர்மானம் ஒன்று இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட இருந்த சூழலிலே அண்டைக்கு தமிழ் கட்சிகள் உடைய தலைவர்களும் சிவில் சமூக தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு கடிதம் ஒன்றை நாங்கள் தயாரிச்சினாங்கள். அந்த கடிதம் ஐநா மனித உரிமை பேரவையுடைய பேரவையுடைய உறுப்பு நாடுகள் இடம் நாங்கள் அனுப்பியிருந்தோம். 47 நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். அத்தோடு ஐநாவுடைய செயலாளர் நாயகம் மற்றது மனித உரிமை பேரவையுடைய உயர்ஸ்தானிகர் மனித உரிமை ஆணையாளர் இடமும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். அந்த கடிதத்தை, அந்த வேண்டுகோளை நாங்கள் மீள வலியுறுத்தி நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு அனைத்து தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடைய கையொப்பத்தோடும் சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பத்தோடும் நாங்கள் அந்த கடிதத்தை ஐநா மனித உரிமை ஆணையாளர் அவர்களிடம் வழங்கியிருந்தோம். அந்த கடிதத்துடைய முக்கியமான விடயங்கள் விசேஷமாக இலங்கை தீவில் அதன் விசேஷமாக தமிழ் மக்களுக்கு இலங்கையிலே நடைபெற்று இருக்கின்ற இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், மற்றது போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்கள் அனைத்தும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த குற்றங்கள் தமிழினத்துக்கு ஸ்ரீலங்கா அரசாலே
மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கின்ற ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா அரசு தான் அந்த குற்றங்களுக்கு குற்றவாளியாக இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய எந்த ஒரு செயல்பாடுகள் ஊடாகவும் பொறுப்பு கூறல் என்ற விடயம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நடக்கப் போவதில்லை, நீதி நியாயம் கிடைக்கப் போவதில்லை என்ற அடிப்படையில் ஐநா கட்டமைப்பிலே நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒன்றில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடான ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அதுக்குரிய தண்டனைகளை வழங்குவது அல்லது ஐநா கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருத்தமான அணுகுமுறை, உதாரணத்துக்கு ஒரு அட்ஹாக் கிரிமினல் குற்றவியல் தீர்ப்பாயம் ஊடாக அல்லது ஐசிஜே ஊடாக இந்த விடயங்கள் கையாளப்பட வேணும் என்ற அடிப்படையில் தான் அந்த வேண்டுகோள் 2001ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி நாங்கள் வெளியிட்டோம். அப்போ அதைத்தான் நாங்கள் மீளவும் வலியுறுத்தியிருக்கிறோம். ரெண்டாவது விடயமாக ஐநா மனிதனுரிமை பேரவையுடைய தலைவர் இந்த விடயத்தை, அதாவது இலங்கையை ஐநாவுடைய செயலாளர் நாயகம் இந்த விடயம் பாரமெடுக்க சொல்லி அவர் ஊடாக இந்த விஷயங்கள் கையாளப்பட வேண்டும், நேரடியாக செயலாளர் நாயகம் ஊடாக இது கையாளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த மனித உரிமை பேரவைக்கு இலங்கையில் விசேஷமாக தமிழர் தாயக நிலப்பரப்பில் வடகிழக்கில் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் இங்கு அமைக்கப்பட்டு கடந்த காலங்களில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பான சாட்சியங்களை சேகரிக்கிறதுக்குரிய அதை கையாளுறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாகவும், அதே போன்று இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய வகையிலேயும் அந்த கட்டமைப்பு இயங்குவதற்கான ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், இறுதியாக சாட்சியங்கள் சேகரிக்கிற விஷயம், இது மிக முக்கியம். சாட்சியங்கள் சேகரிக்கிற விஷயம் பொதுச்சபை ஊடாக உருவாக்கப்படுகின்ற ஒரு IIIM சிரியாவிலே சிரியா தொடர்பாக உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேட்டரி மெக்கானிசம் IIIM கட்டமைப்பு ஊடாக இந்த சாட்சியங்கள் சேகரிக்கிறதுக்குரிய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையில் முன்வைச்சார். இதுகளுக்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான சர்வதேச பேச்சுவார்த்தைகளை அன்றைய காலப்பகுதியில் உச்சம் தொட்டிருந்தன. அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்த போது 12/10/2003 அன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய கருணா நேரடியாகவே மட்டக்களப்பு இலுப்படிச்சேனை பொதுமையானத்துக்கு வருகை தந்து சந்திப்பில் ஈடுபட்டார். வழக்கமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தோர் வன்னிக்கு சென்று அங்கு ஒரு பேச்சுவார்த்தை கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னரே இடம்பெறும் கலந்துரையாடலில் சென்று பங்கேற்பது வழமை. ஆனால் அந்த வழமை 2003ஆம் ஆண்டு கருணா அம்மான் மாற்றி அமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவவினை படுகொலை செய்வதற்கு பிரதான சூத்திரதாரிகளாக இருந்த 20 தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் தென்னிலங்கையில் உள்ள பிரபல சிங்கள ஊடகவியலாளர் ஒருவருக்கு சஞ்சீவ படுகொலை பிரதான சூத்திரதாரிகளாக இருந்த 20 நேர்காணல் வழங்கியுள்ளனர். குறித்த நேர்காணலின் போது தனிப்பட்ட கோபத்துக்காக கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்ததாக இருவரும் தெரிவித்துள்ளனர். மேலும் இசாரா சிபந்தி பத்திரமாக துபாயில் இருப்பதாகவும் அவர்கள் நேர்காணலில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் தேசிய அடையாள அட்டை திட்டத்துக்கான ஒப்பந்தம் இந்தியாவுக்கு வழங்கப்படுவது குறித்து தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய அடையாள அட்டை திட்டத்துக்கான ஒப்பந்தம் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டின் தனிப்பட்ட தரவுகளை ஆபத்தில் வீழ்த்தும் செயல் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய லாப நோக்கமற்ற நிறுவனம் ஒன்றிடம் ஒப்பந்தம் வழங்கப்படுவதால் இலங்கை பிரஜைகளின் விரல் அடையாளம், கண் விழித்திரை தகவல்கள், முகவரி உள்ளிட்ட தகவல்கள் உள்ளிட்ட மிக நுணுக்கமான பயனாளர் தரவுகள் இந்தியாவுக்கு அனுப்பப்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2021 கடந்த அரசாங்க காலத்தில் ஆட்பதிவு திணைக்களமும் இந்திய நிறுவனமும் அதிகாரப்பூர்வமாக புரிந்துணர்வு உடன்படிக்கையை கையெழுத்திட்டதாகவும் அது அமுல்படுத்தப்படாமல் இருந்தது என தெரிவித்துள்ளார். அப்போதைய ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் 2023 ஆண்டு 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்தது. இப்போது வரை இந்த திட்டத்தின் 99% மேலான தொழில்நுட்ப பகுதி 500 கோடி ரூபாவினை பயன்படுத்தி இலங்கையிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தேவையான அனைத்து உபகரணங்களும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய அரசு உள்நாட்டு திட்டத்தை புறக்கணித்து இந்தியாவின் தேசிய நிறுவனம் ஒன்றுக்கு ஒப்பந்தத்தை வழங்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்த நடவடிக்கைகள் முழுவதுமாக இந்தியாவில் நடத்தப்பட்டதாகவும் இலங்கை நிறுவனங்கள் பங்கேற்க முடியாத நிலையில் இந்திய நிறுவனங்கள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டதாக பிமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய நிறுவனம் மக்கள் நகர்வு, குடியிருப்பு, மருத்துவ தேவை உள்ளிட்ட முக்கிய தரவுகளை அணுகும் உரிமை பெற்றுள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் பாவனைக்காக ரூபாய் 5.7 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செலவு 10 ஆண்டுகளுக்கானது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலில் வெளியாகியுள்ளது. இதன்படி 2012 முதல் 2022 வரையான 10 ஆண்டுகளில் 3 ஜனாதிபதிகளின் கீழ் இந்த செலவு செய்யப்பட்டுள்ளது. வாகன பராமரிப்பு, பழுதுபார்த்தல், புதிய கொள்முதல் மற்றும் குத்தகை அடிப்படையில் எடுக்கப்பட்ட வாகனங்களுக்கு தவணை கொடுப்பன உள்ளடங்கலாக ஜனாதிபதி செயலகம் 5.7 பில்லியனுக்கும் அதிகம் செலவிட்டுள்ளது. 2012 தொடக்கம் 2022 காலகட்டத்தில் ஜனாதிபதி செயலகத்தின் பொது நிர்வாக செலவுகள் குறித்த தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட PPI 4/2023 என்ற தகவல் கோப்பில் இது தெரிய வந்துள்ளது. தேசிய தலைவரின் வீர வணக்க நிகழ்வுகள் தொடர்பாக சர்வதேச ரீதியாக மக்கள் சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் 2/8/2025 அன்று சுவிட்சர்லாந்து மண்ணில் நடைபெற இருக்கும் ஐரோப்பாவுக்கான ஒருங்கிணைந்த வீர வணக்க நிகழ்வு பலம் சேர்க்கும் வகையில் 13/7/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணியளவில் லண்டன் ஹரோ பகுதியில் பிரித்தானியாவின் மேதகு பிரபாகரன் நினைவெழுச்சி அகபத்தின் ஏற்பாட்டில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பொதுச்சுடரேற்றல், தேசிய கொடியேற்றல் மற்றும் ஈகைச்சுடரேற்றல் ஆகிய நிகழ்வுகளுடன் சந்திப்பு ஆரம்பமாகியுள்ளது. தொடர்ந்து அகபத்தின் நிர்வாகிகளால் தேசிய தலைவருடைய வீர வணக்க நிகழ்வின் தேவையும் அதன் முக்கியத்துவம் தெளிவுபடுத்தப்பட்டு நிகழ்வு ஏற்பாடுகள் பற்றியும் அதில் உலகமெங்கும் பறந்து வாழும் தமிழ் மக்கள் கலந்து கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் அங்கு தெளிவுபடுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த உறவுகளின் பல்வேறு கரிசனைமிக்க ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு தெளிவுபடுத்தல்கள் வழங்கப்பட்டு உறவுகளின் ஆலோசனைகளும் உள்வாங்கப்பட்டதாகவும் இந்த மக்கள் கலந்துரையாடலில் மேதகு பிரபாகரன் நினைவெழுச்சி அபகத்தினர், தேசிய செயற்பாட்டாளர்கள், மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இராணுவத்தினரே குண்டு தாக்குதலை நடத்தினர் என பிள்ளையானூடாக வாய்மூல சாட்சியத்தை பெறவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ஆசாத் மௌலானாவை அரசு தரப்பு சாட்சியாக மாற்றிக்கொண்டு குண்டு தாக்குதலை இராணுவத்தின் மீது சுமத்த அரசு தரப்பு எதிர்பார்க்கிறது. குண்டு தாக்குதல்கள் பற்றி பிள்ளையான் எதுவும் குறிப்பிடவில்லை. அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என விதுர்கெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். தமிழ் பிரிவினைவாதிகளின் நிதியை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்டுள்ளது. தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு விடுதலை புலிகளிலிருந்து விலகி இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலி கொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. நன்றி கடன் நிமித்தமே பிள்ளையானுக்காக முன்னிலையாகினேன் என தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால 2025 4 10 அன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சர்ச்சைக்குரிய பல விடயங்களை விசாரணையின் போது குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனை நம்பி ஜனாதிபதியும் ஏப்ரல் 21 முன்னர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிள்ளையானை நான் சிறையில் சென்று சந்தித்தேன். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணை அதிகாரிகள் எதுவும் கேட்கவில்லை. அவரும் எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே அமைச்சர் ஆனந்த விஜயபால பொய்யுரைத்தார் என்பதை ஊடகங்களுக்கு குறிப்பிட்டேன். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடுவது பொய். அவ்வாறு குறிப்பிடுபவர்களுக்கு பைத்தியம். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தரை கடத்தி காணாமல் ஆக்கிய சம்பவத்துக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி குறிப்பிட்டார். ஆகவே சுனில் ஹந்துன்னெத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கும்
ஜனாதிபதிக்கும் பதிலளித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த அண்மை காலங்களில் பாராளுமன்றத்தில் பிள்ளையான் பற்றி குறிப்பிட்டது முற்றிலும் பொய். பிள்ளையான் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 2 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதுடன் பிள்ளையான் தமிழ் மொழியில் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரதியை போலீசார் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார்.